பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். விடுதலை முழங்கிடுவோமே, விக்கினம் யாவும் அகலும், இடுக்கண்கள் சூழ்ந்திடும் வேளை இரட்சகன் மீட்பருள்வாரே. நுகங்கள் முறிந்திடும், கட்டுகள் அருந்திடும், விடுதலை பெருவிழா காண்போம். நுகங்கள் முறிந்திடும், கட்டுகள் அருந்திடும், விடுதலை பெருவிழா காண்போம். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். இந்த நாளுக்கு இந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை நாகூம் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1 அதிகாரம் 13வது வசனம். நாகூம் 1:13. இப்போதும் நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன். இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நம்மேல் இருக்கிற நுகங்களை ஆண்டவர் உடைத்து கட்டுகளை அறுத்து நம்மை விடுதலை பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அநேக நேரங்களிலே நம்மையும் அறியாமலே சில நுகங்கள் நம்மை அப்படியே அழுத்தி கொண்டிருக்கிறது. தேவையில்லாத பாரங்கள், கவலைகள், தேவையில்லாத சிந்தனைகள் அநேக நேரங்களிலே ஒரு நுகத்தை போல நம்மை அமிழ்த்தி வைத்திருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அது உனக்கு வரவேண்டிய நுகம் அல்ல, அவனுடைய நுகம், பிசாசனுடைய நுகம். அவன் போடுகிற நுகம்தான் சந்தேகம், பயம், அவிசுவாசம். இப்படிப்பட்ட நுகங்களை போட்டு நம்மை அமிழ்த்தி வைத்து விடுகிறான். இந்த நாளில் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் மேல் இருக்கிற அவனுடைய நுகத்தை நான் முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று சொல்லுகிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30 அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, அந்நாளில் நான் அவன் நுகத்தை உன் கழுத்தின் மேல் இராதபடிக்கு உடைத்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அந்நியர் இனி அவனை அடிமை கொள்ளுவதில்லை. எந்த ஒரு அந்நிய காரியங்களுக்கும் நாம் அடிமை கொள்ளுவதே இல்லை. அந்த அடிமைத்தனத்தை முற்றிலுமாய் ஆண்டவர் அறுத்தெறிந்து போடுகிறார் இந்த நாளிலே. ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம். நம்முடைய கழுத்தின் மேல் அவன் போட்டிருக்கிற நுகம் இராதபடிக்கு ஆண்டவர் முற்றிலுமாய் அகற்றி போடுகிறார். ரோமர் புஸ்தகம் 8 அதிகாரம் 15 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதுகிறார். நீங்கள் திரும்பவும் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறவில்லை. ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்த ஆவி விடுதலையின் ஆவி. அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நாம் அவருடைய பிள்ளைகள் என்கிற உரிமையோடு கூடிய ஒரு அபிஷேகத்தை, ஒரு ஆவியை நமக்குள்ளே ஆண்டவர் வைத்திருக்கிறபடியினாலே ஒரு நாளும் நாம் வெட்கப்படுவதே இல்லை. நாம் தைரியமாய் அப்பா என்று சொல்லி அவரை கூப்பிட்டு நம்முடைய தேவைகளை அவரிடத்தில் சொல்லுவோம். அவர் நம்மோடு உறவாடுகிற ஒரு நல்ல தகப்பனாயிருக்கிறார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 10 அதிகாரம் 27வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அந்நாளில் உன் தோளினின்று அவன் சுமையும் உன் கழுத்தினின்று அவன் நுகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். எப்படி நுகம் நம்மை விட்டு நீக்கப்படுகிறது, எப்படி அந்த நுகம் முறிந்து போகிறது? தேவனுடைய அபிஷேகத்தினாலே. கர்த்தர் கொடுக்கிற அபிஷேகத்தின் வல்லமை நுகங்களை உடைக்கக்கூடியது. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும் பொழுது நாம் பலனடைகிறோம். எல்லா பலவீனத்தின் கட்டுகளும் பலவீனத்தின் நுகங்களும் உடைந்து சிதறி போய் விடுகிறது. ஆகவே அந்த கர்த்தருடைய ஆவியானவருக்காக நாம் காத்திருந்து அந்த உன்னத பலனை பெற்றுக்கொள்ளும் பொழுது எல்லா பலவீனத்தின் கட்டுகளும் எல்லா பலவீனத்தின் நுகங்களும் நம்மை விட்டு நீங்கிவிடும். நாம் சந்தோஷம்
சந்தோஷமாய் ஆடி பாடி ஆண்டவரை துதிப்போம். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர் கொடுத்த இந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவிக்காக நாம் நன்றி சொல்லுவோம். அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பலன் தருகிறார். ஏற்றபடி வேண்டிக் கொள்வது இன்னதென்று அறியாமல் இருக்கும் பொழுதெல்லாம் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக விண்ணப்பம் பண்ணுகிற ஒரு ஆவியானவர், நம்மை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துகிற ஆவியானவர், பயத்தை நம்மை விட்டு அகற்றுகிற பலத்தின் ஆவியானவர். ஆகவே இன்றைக்கு அந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் முழுமையாய் பெற்றுக்கொள்ளுவோம். அவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வோம். அந்த அபிஷேகம் நம்மேல் இருக்கிற அந்த நுகத்தை, சத்துருவின் நுகத்தை முற்றிலுமாய் நம்மை விட்டு நீக்கி போடுகிறது. ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நாம் விடுதலை பெற்றவர்களாக ஆண்டவரை எப்பொழுதும் துதித்து மகிமைப்படுத்தி கொண்டே இருப்போம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையானீர் கொடுத்த அந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் எமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. இப்பொழுதும் நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்ற வார்த்தையை கொடுத்தேன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவர்களை அறியாமல் இருக்கிற சோர்வு என்கிற நுகம், பயம் என்கிற நுகம், பலவிதமான அவிசுவாசத்தின் நுகங்கள், எல்லா நுகங்களும் அவர்களை விட்டு இன்றைக்கு அகன்று போவதாக, எல்லா கட்டுகளையும் அறுத்து ஒவ்வொருவரும் விடுதலையோடு ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்த அவர்கள் மேல் துதியின் ஆடையை போட்டு ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதிக்க போகிறபடியினாலும் உமக்கு நன்றி. அப்படியே ஒவ்வொருவரும் இழந்து போன நன்மைகளை, ஆசீர்வாதங்களை இரண்டத்தனையாய் பெற்று ஆண்டவரை மகிமைப்படுத்த உதவி செய்யும். தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.